Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லினக்ஸ்ல லாகின் பண்ணி எப்படி பார்க்கணும்னு தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்சோல் தான் இருக்கிறோம். லாகின் பண்ணி சோ அதுக்கப்புறம் நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ல இருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஆகட்டும். வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா லினக்ஸ் புதுசா பழகிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த அசைன் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஓனா நீங்க டெவலப் பண்ணிப்பீங்க. ஐ ஹோப் நான் நம்புறேன். சரி, ஓகே. நான் இப்போ அந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட புட்டிங்கிற ஐக்கான் இருக்கு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட புட்டி இருக்கு. புட்டியை நான் லாகின் பண்றேன். ஸோ இதுல ஐபி அட்ரஸை பேஸ் பண்றேன். புட்டியில லாகின்ன்றது கூட சம்டைம் தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த வழியிலையும் பெனிஃபிட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டையுமே. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், புட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எஸ்எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க. இது எஸ்எஸ்ஹெச்பாங்க. இதுக்கான போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ இதில் நான் இது சர்வர் ஐபி போட்டாச்சு. இது போர்ட் நம்பர் போட்டாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எனக்கு ஒன்று கீ இருக்கு. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக இங்க பிபிகே ஃபார்மேட்ல கீபேர் இருக்கும். ஸோ என்னோட கீபேர் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் ஆல்ரெடி சர்வர் கிரியேட் பண்றப்ப கீபேர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு நான் டவுன்லோட்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த பாருங்க, இதுதான் கீபேர். நீங்க ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் போடுறது விழுந்துடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், லாகின் பண்ணிடலாம் அதுல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அந்த கீபேரை நம்ம கரெக்டா இதுல இருக்கிற பாத்துல போடணும். ஸோ நான் என்ன பண்றேன், லெஃப்ட் கார்னர்ல பாருங்க, கீழே இந்த எஸ்எஸ்ஹெச்னு இருக்கா, இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஆத்ன்னு சொல்லியிருக்கும். ஆத் மீன்ஸ் ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்ல இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடென்ஷியல்னு சொல்லி காட்டுதா. இதுல போயிட்டு நீங்க ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஆல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் வச்சிருக்க கீப்பர் பாயிண்ட் வச்சிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாத்து எடுத்துக்கும். இப்போ நீங்க ஓப்பன் கொடுங்க, டைரக்டா உங்களுக்கு இந்த கன்சோல் ஓப்பன் ஆயிடும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லாகின். ஸோ நீ என்னைக்குமே சொல்றேன், நான் இப்போ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு சர்வர் புட்டி ஒரு லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ணதுனால இதுக்கான டிஃபால்ட் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா EC2-user. இதுதான் யூசர் நேம், டிஃபால்ட் நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இது ஆத்தன்டிகேட் பண்ணது என்னோட கீபேர் வச்சு ஆத்தன்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்ட்னு எடுத்துக்கிட்டு ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸோ நான் லாகின்ல இருக்கேன் அப்படின்னு செக் பண்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் உங்களுக்கு. ஸோ whoami என்டர் பண்ணீங்கன்னா நீங்க எந்த லாகின்ல இருக்கீங்கன்னு காட்டுவோம். அப்ப நீங்க இருக்க லாகின் EC2-user உங்களுக்கு காட்டுதா. இது ஒரு கமாண்ட் whoamiங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் கமாண்ட் போட்டோமா. சரி, ஃபர்ஸ்ட் கமாண்ட் whoami நோட் பண்ணிக்கோங்க. அப்ப செகண்ட் ஒரு இனிஷியலா ஒரு லினக்ஸ் சர்வர்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது அதாவது அந்த சர்வரை ஷட் டவுன் பண்றது, ரீஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸிக்யூஷன் பண்றதுக்கு நார்மல் யூசர்ல உங்களுக்கு பண்ண முடியாது. நீங்க அட்மின் ஆக்சஸ் போகணும். ஸோ அதுக்கு சூடோ கொடுத்தீங்கன்னா இப்போ ரூட்னு மாறிடுச்சா. இப்போ EC2 இருந்தீங்க, இப்போ எங்க ரூட்னா அட்மின் ஐடிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க செக் பண்ணலாம். whoami போடுங்க. நீங்க எப்போ ரூட் யூசரா இருக்கீங்கன்னு சொல்லுது. இப்போ ரூட்டுக்கு உள்ள நம்ம EC2 இருக்கோம். ரூட்டுங்கிற டைரக்டரிக்குள்ள EC2ங்கிற யூசருக்குள்ள இருக்குமா. அப்ப நம்ம ரூட்டுக்கு வரணும். அப்படின்னா CD கொடுங்க. CD எது கொடுங்க, சேஞ்ச் டைரக்டரி. அதாவது நான் EC2 வெளியே வரேன், சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நீங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா EC2 வரும். இப்போ நீங்க ரூட்ல இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனை கமாண்ட் சொல்லியிருக்கேன். whoami ஒரு கமாண்டு, அதுக்கப்புறம் ரூட்டுக்கு போறதுக்கு சூடோஸ் சொன்னா இது அட்மின் போற ரூட் ஆக்சஸ் உள்ள கமாண்டு. அப்புறம் சிடினா சேஞ்ச் டைரக்டரி, ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு மூவ் ஆகுது, அதான் சிடின்னு கொடுத்தேன், சேஞ்ச் டைரக்டரி. ஸோ அது என்னாச்சு,
சிடின்னு கொடுத்த உடனே ஈசி டூல இருந்து வெளியே வந்து இப்போ ரூட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் சிடிங்கிற கமாண்ட். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணலாமா? ஸோ mkdir இது வந்து கமாண்ட் தான். அப்ப நீங்க அந்த அந்த டைரக்டரிக்கு நேம் தரணும்ல, நேம் கொடுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாமே. சரி, நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். டெஸ்ட் நீங்க கொடுத்த உடனே என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த லைன் வந்துடும். எதுவுமே எரரே இல்லாம வந்துச்சுன்னா அப்ப இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதை செக் பண்ண நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை பாக்குறதுக்கு எல்எஸ் கமாண்ட். எல்எஸ்னா இந்த ரூட்டுக்குள்ள என்னென்ன டைரக்டரி இருக்குன்னு பாக்குறதுக்கான கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ டெஸ்ட்ங்கிற கமாண்ட் வந்துட்டு பாருங்க. ஸோ டெஸ்ட்ங்கிற டைரக்டரி வந்துருச்சா? அப்போ எல்எஸ்ங்கிறது வந்து ஒரு இடத்துல நீங்க எல்எஸ்ன்னு சொல்லி ஒரு நீங்க கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள என்னென்ன ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எல்எஸ் கமாண்ட் மூலம் டெஸ்ட் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ டெஸ்டிங்கிற டைரக்டரிக்குள்ள போகணும். அதுக்கு சிடி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த டைரக்டரியோட முதல் லெட்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் கொடுங்க. டேப்னா என்ன? உங்க கீபோர்டில் டேப்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, கேப்ஸ் லாக் மேல அந்த டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். இப்போ நீங்க ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்தீங்க? ரூட்ல இருந்தீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சிடிங்கிற கமாண்டை கொடுத்து நீங்க அந்த டைரக்டரி ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்து நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, டேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ங்கிற டைரக்டரிக்குள்ள போயிருச்சா? ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்துட்டோம். இதுக்குள்ள எல்எஸ் கொடுத்து பாருங்க, இதுவும் வராது. ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. சரி, இப்போ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், touch டச்ங்கிறது வந்து லினக்ஸ்ல கிரியேட் கமாண்ட். கிரியேட்னு நம்ம வந்து விண்டோஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் ரைட் கிளிக் பண்ணி நம்ம நியூ கொடுப்போம்ல, இத மாதிரி வந்து இதுல வந்து டச்ங்கிற கமாண்ட். டச்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். டச்னு கொடுத்துட்டேன். ஒரு ஃபைலோட பேர் என்ன கொடுக்கலாம், சாம்பிள் கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தா என்னாச்சு? அதான் சொல்றேன்ல, நீங்க ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அடுத்து என்ட்ரி கொடுக்குறப்ப எந்த எரரும் வரலன்னா அது கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தா அப்ப சாம்பிள்ங்கிற ஃபைல் இருக்கா? ஓகே, சாம்பிள் ஃபைல் வந்துருச்சு. அப்ப டெஸ்ட்டுக்குள்ள ஒரே ஃபைல் இருக்கு. இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோமா? அப்ப என்ன பண்றேன், touch ஸ்பேஸ் sample1. ஓகே, இப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தோம்னா இப்போ 2 ஃபைல் காட்டுதா? சரி, ஓகே. இப்போ 2 ஃபைல் வந்துருச்சு. இப்போ தெரிஞ்சா உங்களுக்கு டச்ங்கிற கமாண்ட் வந்து கிரியேட் பண்றது. அப்புறம் என்ன கமாண்ட் கொடுக்கலாம்? சரி, ஓகே. எனக்கு வந்து இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணுவோமா? அப்போ நம்ம வெளியே வரணும். இப்போ ஃபைலுக்குள்ள நம்ம வந்து டைரக்டரி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன், சிடி கொடுக்குறேன். சிடி கொடுத்து என்ட்ரி கொடுத்தோம்னா டோட்டலா வெளியே வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் mkdir கொடுக்குறேன். மேக் டைரக்டரி கொடுத்து அதே மாதிரி நான் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க 2 டைரக்டரி கார்டு தான். மாடலோட டைரக்டரி, டெஸ்ட் ஒரு டைரக்டரி. சரி, அதே மாதிரி மாடல்லையுமே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இங்கே பண்ண முடியாது. நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா முதல்ல அந்த டைரக்டரிக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம போகணும். ஸோ நான் சிடி கொடுக்குறேன். சிடி கொடுத்து எந்த டைரக்டரியோ அந்த டைரக்டரியோட முதல் லெட்டரை கொடுத்து நீங்க டேப் கீ அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுல் டைரக்டரி எடுத்துக்கும். நீங்க ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. ஸோ அப்போ டைரக்டரிக்குள்ள வந்தாச்சு. ஓகே, மறுபடியும் இதுல வந்து ஒரு ஃபைல் நான் ஒரு கிரியேட் பண்ண சொன்னேன்ல, அப்ப என்ன பண்ணுவோம், touch கமாண்ட். டச் கொடுத்து நான் என்ன பண்றேன், கம்ப்யூட்டர்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அந்த கம்ப்யூட்டருங்கிற ஃபைல் வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் என்னென்ன கமாண்ட் பார்த்துருக்கோம், whoami கமாண்ட் பார்த்துருக்கோம், சிடி கமாண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சூடோசு கமாண்ட் எதுக்கு, அட்மின்குள்ள போறதுக்கான கமாண்ட், அட்மின் யூசரா உள்ள போறதுக்கான கமாண்ட். அதுக்கப்புறம் சிடி கமாண்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் டச் கமாண்ட். டச் எதுக்கு, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது. ஓகேவா? சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி, ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரி மூவ் பண்றதுக்கான கமாண்ட். ஓகே, இப்போ டச் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைலை ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் கமாண்ட் பார்க்க போறோம். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ எங்க மாடல்ல இருக்கும்ல, இப்போ எல்எஸ் கொடுக்குற மறுபடியும். ஓகே, கம்ப்யூட்டருங்கிற ஃபைல் இருக்கு. இப்போ அந்த ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறேன், ரிமூவ் கமாண்டுக்கு இது கமாண்ட் பார்த்தீங்கன்னா RM
ஹைஃபன் போடுங்க, ஹைஃபன் போட்டு எஃப்ங்கிறது ஃபைல் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஃபைல் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ஃபைலோட முதல் நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபைல் இருக்கான்னு எப்படி செக் பண்ணணும் சொன்னோம்ல, எல்எஸ் கமாண்ட். எல்எஸ் கொடுத்தனா இந்த மாடல் டைரக்டரிக்குள்ள ஏதாவது ஃபைல் இருக்கான்னு காட்டும். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ஃபைல் இருந்துச்சு. இப்போ இந்த ஆர்எம் கமாண்ட் மூலமா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்ட்ரி கொடுக்குறேன். பாருங்க, என்ட்ரி கொடுத்தோன்னே எதுவும் வரல, ஃபைல் வரல பாருங்க. அப்போ அந்த கமாண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, அந்த ஃபைல் ரிமூவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், மறுபடியும் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். TOUCH டச், அதுக்கப்புறம் வந்து WE. ஓகே, என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், ரிமூவ் கமாண்ட் பார்த்தோம்ல. இப்போ மூவ் கமாண்ட் பார்ப்போம். மூவ்னா ஒரு டைரக்டரியில வந்து ஒரு ஃபைல் எடுத்து இன்னொரு டைரக்டரி மூவ் பண்ண போறோம். முதல்ல வெளியே வந்துட்டு முதல்ல என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்ப்போமா. முதல்ல எல்எஸ் கொடுக்குறேன். ரெண்டு டைரக்டரி இருக்கா, மாடல் அண்ட் டெஸ்ட்னு இருக்கு. சரி, நான் ஃபர்ஸ்ட் மாடலுக்கு போகிறேன். மாடல் போகிறதுக்கு CD கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து நான் என்ன பண்றேன், எம்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். சரி, எம் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, அந்த டைரக்டரி எடுத்து வச்சு இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ மாடலுக்குள்ள போயிட்டோம். மாடலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இப்போ இதுக்குள்ள என்னென்ன ஃபைல் இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அப்போ எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன். என்னென்ன ஃபைல் இருக்கு, WWE இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், மாடலுக்குள்ள ஓகே, இப்போ நான் மாடலுக்குள்ள WWEங்கிற ஃபைல் இருக்கு. ஸோ இதை நான் ஃபுல்லா ஒரு ஃபுல் பார்த்தா இது கம்ப்ளீட்டா ஒரே வழி லைன்ல பாக்குறதுக்கு கமாண்ட் வந்து PWT, அதாவது என்ன பாத்துல இருக்கும் அப்படிங்கிற கமாண்ட் இது கொடுத்தோம்னா ரூட்டுங்கிற யூசருக்குள்ள மாடலுங்கிற ஒரு டைரக்டரி இருக்கு. டைரக்டரிக்குள்ளதான் வந்து மாடல் டைரக்டரிக்குள்ள இருக்கும். ஸோ அது மாடல் டைரக்டரிக்குள்ள WWE ஃபைல மட்டும் காட்டுது, ஏன்னா டைரக்டரி மட்டும் தான் காட்டுவது. ஸோ வந்து WWEங்கிற ஃபைல் இருக்கு. இப்போ அந்த ஃபைல் எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவோமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நான் வெளியே வந்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ CD கொடுத்து வெளியே வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் மூவ் கமாண்ட் போடுறதுக்கு MV போட்டுட்டு நான் என்ன சொன்னேன், மாடல்ல WWEங்கிற ஃபைல் இருக்கு. இப்போ என்ன பண்ணேன், அந்த ஃபைலை நான் டெஸ்ட்டுங்க டைரக்டரி மூவ் பண்ண போறேன். ஸோ MV கொடுத்துட்டு இப்போ மாடலோட பாத் கொடுக்கணும். மாடலோட பாத் என்ன, ரூட்டு மாடல் இருக்கு. அப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆர் என்ட்ரி பண்ணுங்க. ரூட் ஓகே, மூவ் ரூட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாடல் கொடுத்துட்டேன். மாடலுக்கு என்ன ஃபைல் இருக்கு, WWE ஃபைல் இருக்கு. W மட்டும் டேப் கொடுக்குறேன். ஸோ மூவுக்கு அப்புறம் நான் இந்த மாடலுக்குள்ளதான் இந்த ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் நான் டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அந்த மாடல் எங்க இருக்கோ அந்த பாத்தை நான் கொடுக்கணும். ஸோ மூவ்ங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ ரூட்டுக்குள்ள மாடல் இருக்கு, டைரக்டரி இருக்கு. டைரக்டரிக்குள்ள ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் தான் வந்து நான் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ண போறேன். ஸோ நான் அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்லாஷ் கொடுத்து டெஸ்ட் எங்க இருக்கு, டெஸ்ட்டுமே ரூட்ல தான் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன், அகைன் வந்து நான் வந்து ரூட் கொடுக்குறேன். ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுங்கிற டீம் கொடுக்குறேன். டெஸ்ட், அவ்வளவுதான். இந்த டெஸ்ட்டுக்குள்ள இந்த ஃபைல் மூவ் பண்ண போறேன். இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன். என்ன ஆகும்னா, எரர் வந்துச்சுன்னா எரர் காட்டும், இல்லைன்னா வந்து கிளியரா வந்து எக்ஸிக்யூட் ஆகி எந்த இது எரரும் வராது. என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னாச்சு, இந்த மாடல் உள்ள டைரக்டரிக்குள்ள WWEங்கிற ஃபைலை நான் வந்து டெஸ்ட்டுக்குள்ள மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை செக் பண்றேன். இப்போ வந்து ரூட்ல ஃபர்ஸ்ட் எல்எஸ் கொடுத்து இருக்கு, மாடல் டெஸ்ட் இருக்கு. மாடல்ல இருந்த ஃபைல தான் மூவ் பண்ணிருக்கீங்க. இப்போ மாடல்ல அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுவோமா. இப்போ மாடல்ல WWEங்கிற ஃபைல் இருக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த ஃபைல் இல்லைன்னா நம்ம கொடுத்த கமெண்ட் கரெக்டாக அர்த்தம். இப்போ CD கொடுத்து நான் மாடலுக்குள்ள போறேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். ஏன்னா எல்எஸ்குள்ள ஃபைல் இல்லை, ஏன்னா நான் அந்த ஃபைல தான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட்டுக்குள்ள போய் பார்ப்போம். CD கொடுத்து வெளியே வந்துடுறேன். மறுபடியும் CD கொடுத்து டெஸ்ட்டுங்கிற டைரக்டரிக்குள்ள போய்க்கிறேன். அப்புறம் நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்களா இல்லையா, WWEங்கிற ஃபைல் வந்துருச்சா. ஸோ இதுதான் மூவ் கமாண்ட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் கமாண்டே போதும், ஏன்னா நிறைய விஷயத்தை நான் எனக்கே சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் சொன்ன எல்லா கமாண்டையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே ஒரு வாட்டி நீங்க கோத்ரூ பண்ணுங்க. வீடியோ நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தாலுமே ஒரு வாட்டி நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஐ ஹோப் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த பேசிக்கான கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, ஒரு ஃபைலை ஒரு டைரக்டரி வந்து இன்னொரு டைரக்டரி மூவ் பண்றதுலாம் இம்பார்ட்டன்டான ஒரு கமெண்ட்ஸ் தான். அதில் இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் வந்து நெட்வொர்க்கிங் பேஸ்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறோம் நான் சொல்றேன். ஓகே, பை காய்ஸ்.